வெல்கம் டு RDS டெக். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நார்மலா மொபைல்ல டெம்பர் கிளாஸ் ஓட்டுவோம். அந்த டெம்பர் கிளாஸ்ல இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒருவேளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதை ஆல்மோஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி 30 டேஸ் ஆகுது. ஸோ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் செமஸ்டர் நெக்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மொபைலோடைய டெம்பரை எப்படி கரெக்டாக ஒட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணுறது, நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைலில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா எட்ஜஸ், இந்த எட்ஜஸுக்கு கரெக்டாக சில அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு டெம்பர் ஒட்டினா மட்டும்தான் உங்களுடைய மொபைல் சேஃபாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய டெம்பர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் வந்து இப்படி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய டெம்பர் எதுவுமே ஆகாது. உள்ள இருக்கிற டிஸ்பிளே ஓகே காமனாக இருக்கும். ஒருவேளை இந்த எட்ஜஸ்க்கு கொஞ்சம் உள்ள ஒட்டியிருக்காங்க அப்படின்னும் போது டெம்பர் பை சான்ஸ் இப்படி விழுகுதுன்னா அடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் விழுகும். ஸோ அதனால கரெக்டாக கர்வாக ஒட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜுக்கு வெளியே இருந்துச்சுன்னா உங்களுடைய பவுச்சஸ் போடும் போது இந்த டெம்பர்ஸ் வந்து எழுதுகிட்டு வெளியே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டின டெம்பரே வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சின்னதாக ஏதாச்சும் டாட்ஸ் உட்காந்துருக்கு அப்படின்னும் போது அந்த பபிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. சென்டரில் ஏதாச்சும் ஒரு சின்ன டாட் உட்காந்துட்டு இருக்கும். ஏதாச்சும் வந்து டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களே ஒரு சில பேர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து டெம்பர்ஸ்க்கு போயிடலாம். டெம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 90 rupees டெம்பர்ல இருந்து 21D அதாவது மேக்ஸிமம் ஒரு 250 300 டெம்பர் வரைக்கும் ப்ரைஸில் வந்து டெம்பர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா மேட் டெம்பர். இது ரெண்டுத்துக்கு ஸ்பெசிஃபிகேஷனை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெம்பருங்கிறது பேர்லேயே இருக்கு. கண்ணாடி டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தா உடையும். பட் ஆனால் உடையும் போது இந்த மொபைலுக்கு ஒட்டும் போது இப்படி ஒட்டுறோம்னாக்க ஃபர்ஸ்ட் அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் விழுகும். நெக்ஸ்ட் அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல விழும். அப்படி இருக்கும்போது இது உடஞ்சிச்சுன்னா உள்ள இருக்கிற டிஸ்பிளேக்கு மேக்ஸிமம் ஒரு 90% வந்து உள்ள இருக்கிறது உடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டியான 21D டெம்பரா இருந்தாலுமே கூட எப்படி சொல்றது, உடையும் போது இது கண்டிப்பா உடையதான் தெரியும். கிளாஸ் உள்ள இருக்க டிஸ்பிளேக்கு பை சான்ஸ் 90% வந்து உடையறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு கண்ணாடி டெம்பர் வந்து லைட்டா உடைச்சு காட்டுறேன். சவுண்ட் கேக்குதுங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உடைஞ்சிரும். ஸோ உள்ள இருக்கும்போது ஹெவியா அடி விழும் போது உள்ள இருக்கிற மொபைலுக்கான டிஸ்பிளேக்கும் உடையறதுக்கான சான்சஸ் 90% கண்டிப்பா இருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைப்பான மேட் டெம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு சேஃப். பட் ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு மைல்டான பாயிண்ட் இருக்கு. இது என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட் டெம்பர், அதாவது பிளாஸ்டிக். எவ்வளோ வளைச்சாலையும் வளையும் பட் ஆனால் உடையாது. இப்போ பாருங்க, எவ்வளோ வளைக்கிறேன் பட் ஆனால் உடையல. இதில் இருக்கிற வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னும் போது இதை ஒட்டிட்டு உங்களுடைய மொபைல் கீழே விழுந்துச்சுன்னா மொதல் அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பருக்கு விழுகாது, உங்களுடைய மொபைல் டிஸ்பிளேக்கு தான் விழுகும். இந்த மேட் டெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வளையுதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் மட்டும்தான், அதாவது சிசரில் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து கட் பண்ணவே முடியும். இதே நீங்கள் வந்து நார்மல் டெம்பர் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டெம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் சின்னதாக அடி விழுந்தாலே கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உடையும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பைக்லையோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஹெவியாக ட்ராவல் பண்ணும்போது விழுதா மட்டும்தான் அதில் ஸ்க்ராட்ச் விழுகும், டிஸ்பிளேல டேமேஜ் ஆகும். பை சான்ஸ் சும்மா நார்மலாக விழுகும் போது அந்த அளவுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இதுக்கு வந்து 99% வந்து நம்மளுடைய மொபைல் சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா உடையாத மாதிரி அவ்வளோ நீட்டாக காட்டும். எவ்வளோ வளைய வேணாலும் வளைச்சிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு பெஸ்ட், உங்கள் மொபைலுக்கு எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெம்பர்ஸ் கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர்ஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணது என்னுடைய மொபைல் ஃப்ரெண்டோடைய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மொபைல்ஸ். அந்த மொபைல்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோக்காக எடுத்திருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் என்னுடைய சரௌண்டிங் யாராவது இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒட்டிட்டு போகலாம். பை சான்ஸ் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னாலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் லொக்கேஷன் ஜிமெயில் ஐடியோட கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுவார். நெக்ஸ்ட் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கொடுத்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி டெம்பர் கிளாஸோட உங்களை சந்திக்கிறேன். ப்ளஸ் கொரில்லா கிளாஸ் பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதையும் கீழே ஒரு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.